நண்பர்களே, ஃபைனலாக வந்துருச்சு. இதை வீட்டில் போயிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு வாட்சி கையில் மாட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த வாட்சி கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்டான். ஆல்ரெடி கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்டு தான் இருந்தான். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு சம்பளம் வந்துருந்துச்சு. சரி ஒரு வாட்சி ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். 1099க்கு ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்னமோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன் இன்ஸ்டாமார்ட்டில், ஓகேங்களா. ஆனால் நான் ஏன் மினிட்ஸ் ஆர்டர் பண்ணேன்னா, நான் ஸ்விக்கியில் செக் பண்ணி பார்த்தேன். இருக்கிறதுலே ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் 899க்கு ஒரு வாட்சி இருந்துச்சு மக்களே. அவனையும் இவனையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எங்கன்னா குரோக்கிட்ட கேட்டேன். அந்த குரோக் என்ன சொன்னான்னா வந்து, இவன் தான் பெஸ்ட்டு, அவனோடவே அட்வான்ஸாக இருக்கான், இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். சரி நமக்கும் ஒரு வழி தரல. இந்த இந்த இதுவும் நாய்ஸ் தான், அதுவும் நாய்ஸ் தான், ஆனால் இது அட்வான்ஸ் மாடலாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து நம்ம லேஸு, பிஸ்கெட்டு, எக்கு, அடுத்தது நம்மளோட ஃபேவரட் முல்சி. இங்கே பார்த்தீங்களா முல்சி இருக்கா, முல்சி இவனை தான் மெயினாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவனை எதுக்குன்னா டெய்லி சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுது, ப்ளஸ் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது. பெனிஃபிட் இருக்கான்னு இத்தனை ஒரு 1 மந்த்தாக நான் சாப்பிட்றேன். 1 மந்தில் எனக்கு அந்த பெனிஃபிட் தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரி திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டோட்டலாக 1506 வந்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:47க்கு எக்ஸாக்டாக நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு டெலிவரி ஆனது பார்த்தோன்னா கரெக்டாக 9 மினிட்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஆனால் கரெக்டாக 9 மினிட்ஸில் கரெக்டாக வந்துச்சான்னு தெரில. நான் 1:47க்கு ஆர்டர் பண்ணேன்னா 1:55க்குலாம் பார்த்தோன்னா வந்துட்டார் பக்கத்தில். கிட்டத்தட்ட ஒரு வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தார். நான் போய் வாங்கிட்டு இதோட வீடியோ பார்ட் 2 பார்த்தா நாளைக்கு நான் போடுறேன், ஓகேங்களா. ஏன்னா